ஒரு நாள் மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு 16 வருஷங்களுக்கு அப்புறம் ஹஸ்தினாபுரத்தோட அரசரான சாந்தனு திரும்பவும் கங்கை கரையில நின்னுட்டு இருந்தாரு. அவரு மனைவி மகனோட பிரிவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சாந்தனுவோட இந்த வருத்தம் சண்டையோட ஒலிகளால அப்ப தடைப்பட்டுச்சு. அம்பு வரிசைகளால ஒரு இளம் வீரர் கம்பீரமான கங்கைய அடக்கிறத கவனிச்சாரு. சாந்தனு இந்த மாதிரி ஒரு திறமையோ துணிச்சலையோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அப்போ கங்கா அந்த இடத்துல தோன்றினாங்க. இந்த அழகான இளைஞன் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் தூக்கிட்டு போன பையன்னு கங்கா சொன்னப்போ சாந்தனு எல்லையில்லாத சந்தோஷம் அடைஞ்சாரு. அவனோட பேரு தேவவிரத். கங்கா போறதுக்கு முன்னாடி சாந்தனு கிட்ட தேவவிரத்துக்கு பரசுராம முனிவரே போர் வித்தைகளை கத்து தந்ததா சொன்னாங்க. சாஸ்திரங்களை பத்தின அறிவை வசிஷ்டர் சொல்லிக் கொடுத்ததாவும் சொன்னாங்க. சந்தோஷமான ராஜா ராஜாங்கத்துக்கு புது இளவரசரை கூட்டிட்டு வந்தாரு. ஹஸ்தினாபுர மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எதிர்கால ராஜாவை நேசிச்சாங்க. எப்பவும் போல காலம் கடந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாந்தனு திரும்பவும் காதல் வயப்பட்டாரு. சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மீனவரோட பொண்ணுகிட்ட அவர் மனச பறி கொடுத்தாரு. தன்னை திருமணம் செஞ்சுக்க கேட்டாரு. சாந்தனு அரசரா இருந்தாலும் சத்தியவதி அவரை ஏத்துக்க மறுத்தாங்க. சத்தியவதி சாந்தனுவோட ராணியா ஆனாலும் அவங்களோட பசங்க ராஜாவாக முடியாதுன்னு, அவங்க தேவவிரத்தோட பசங்களுக்கு அடுத்ததாதான் இருப்பாங்கன்னு அவங்க அப்பா நினைச்சதுதான் இதுக்கு காரணம். ஆனா இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. அவர் பையனோட பிறப்புரிமைய சாந்தனுவால பறிக்க முடியாது. அதனால உடஞ்ச மனசோட அரண்மனைக்கு அவர் தனியா வந்தாரு. அரண்மனையில அவரோட சோகத்தை வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது. மக்களை சந்திக்கிறத நிறுத்திட்டாரு. அரசருக்கான கடமைகளை செய்ய தவறினாரு. இளவரசர் தேவவிரத் இத கவனிச்சாரு. அவரோட தந்தை இப்படி வேதனைப்படுறத அவரு விரும்பல. தேவவிரத் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு முடிவு பண்ணாரு. அந்த மீனவர்கிட்டையும் அவரோட பொண்ணுகிட்டையும் அவரே பேசலான்னு கிளம்பினாரு. எபிஃபைடில் அடுத்த வாரம் விண்ணுலகத்தை உலுக்கிய பயங்கரமான சத்தியம். கங்கா சம்மதம் தெரிவிச்சாலும் என்னைக்கும் தன்னோட முடிவுகளை பத்தி எந்த கேள்வியும் கேட்க கூடாதுங்கிற சத்தியத்தையும் அவர்கிட்ட வாங்கினாங்க. காதல் மயக்கத்துல அரசரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு.